சரி அது இருக்கிறது ரெண்டு மாதிரி மாமா, ஒண்ணு தென்னை மாறனோட விளக்க மாறு. அந்த மாதிரி சொன்னா அந்த மாதிரி சொன்ன என் மாதிரி யாரு கேளியா? இந்த குச்சியை பிடிச்சுக்க வாங்க 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 ரொம்ப நாளைக்கு அப்புறம் ஓம ஊசியை பார்க்காம இருந்தேன். ஆமா, ஆனா இன்னைக்கு உண்மையாலுமே இல்ல, ரொம்ப நாளைக்கு அப்புறம் ஸ்டாண்டு போறத பார்க்காம இருந்தேன். இன்னைக்கு தான் ரொம்ப நாளைக்கு அப்புறம் ஸ்டாண்டு போறத முன்னாடி காமிச்சிருக்கிறேன். எத்தனை ஸ்டாண்டு வந்திருக்கிறதுனால இந்த முன்னு இன்னைக்கு தான் பார்க்காம இருந்தேன். நல்லா பாரு, உன் நாடகத்தை பிடிச்சா சொல்லிருக்கிறேன் பாரு. நம்ம வெளியில போல போன வீட்டுக்குள்ள பிடிச்சி விட்டாங்க, வேட்டியில பிடிச்சி விட்டா கதையா இருக்குது. ரொம்ப சிறப்பு, அருமையான ஒரு சிறப்பு இருக்கிற ரெண்டு புருஷன் இல்லைங்க. தமிழர் பண்பாடு என்னைக்குமே ஒண்ணுக்கு ரெண்டு ஓட்டுறதுக்கு 3 ஆகி போயிடுச்சு. சரி, நீங்க அப்படி கிடையாது. எப்படி அவரு சொந்த புருஷன் மலையா கொடுத்து பாத்துருக்கிறியா? இல்ல, சொந்த புருஷன் தொட்டு தாலி கட்ட புருஷனுக்கு
கிடையாதுங்க. எப்படி மரியாதை கொடுப்பாங்க? எப்படி? அதாவது சொந்த புருஷன் தொட்டி நாளைக்கு புருஷன் காலையில தூக்கி பிடிச்சிட்டு போறவங்க எதையா மம்முட்டியை தாங்க. மம்முட்டி தூக்கி பிடிச்சு வருவாங்க. வயக்காட்ட புதுசாக வயக்காட்ட வேலை செய்வாங்க. வயக்காட்ட வேலை செஞ்சா சாதாரண கட்ட முறையில சாப்பாடு கேட்பாங்க. இப்ப இருக்க பொம்பளை சாப்பாடு கேட்கறாங்க. சாப்பாடு எல்லாம் போட மாட்டாங்க ஐயா. என்ன பார்த்து வச்சுக்க அந்த பெண்மையில கூட இந்த தாய் வெத்தலை வாங்க போட்டு சவக்க சவக்கை போட்டு மெல்லிட்டு உட்காந்து அருமையான ஒரு வெட்கத்தோடு மானத்தோடு தங்கத்தோடு பித்தளத்தோடு அதெல்லாம் அனுபவிச்சிருவாங்க. பேசாம அந்தத்தோட பத்தி பேசாது. ஏன்னா மாமா அதாவது அந்த காலத்து பெண்களை முதல்ல எந்த சொன்னேன் புருஷங்களை தொட்டு கும்பிட்டாங்க. அந்த காலத்துல அதான் அந்த காலம். இப்பெல்லாம் புருஷங்களை தொட்டு கும்பிட மாட்டேங்கிறாங்க. பொண்டாட்டிகளை புருஷன் தொட்டு கும்பிடணும். அப்பதான் வாழ்க்கை ஓடும். இல்லைன்னா வாழ்க்கை அப்படியே அந்த அப்படியே காத்தாடி ஆகிற மாதிரிதான் உள்ள அடிக்க வருது. சரி ஏதாவது சொந்த புத்தோட்டிக்காக தாலி கட்ட புருஷன் சாப்பாடு கேட்பாங்க. ஒரு சில பேர் சாப்பாடு குழந்தை போடுவாங்க. சாப்பாட்டு குழம்பு போறது தெரியுமா? எப்ப இப்பெல்லாம் 4 மணிக்கு 3 மணிக்கு வீட்டு வேலை முடிச்சு போடுவாங்க. மணி 6 போச்சுன்னு வச்சுக்க. 6 போயிருச்சுன்னா 6 போச்சு எங்க இருக்காங்க? எல்லாம் டிவிக்கு முன்னாடி உட்காந்துருவாங்க. என்னங்க எங்க வீட்டுல எல்லாம் கரண்டே இல்ல. கரண்ட் இல்லாட்டி செல் இருக்குது. ஆமா செல் யூடியூப்ல வந்தா அந்த பாட்டுக்கு சரி Facebook இருக்குது. என்ன டிவிக்கு உட்காந்துருவாங்க. டிவிக்கு முன்னாடி உட்காந்துருவாங்க. இப்பெல்லாம் சொந்த குடும்பம் புடிச்சு ஜோடி கேட்பாங்க. சோத்த போட மாட்டாங்க. அங்க பாத்துட்டு டிவில சீரியல் நாடகம் ஓடிட்டு பத்தியா? நாடகத்தை ஃபேமஸா ஓடிட்டு இருக்குது. என்னங்க நம்ம மைக் செட்டுக்காரர் போட்டிருக்காரு மரத்துல இருந்து வீடு பூரா போட்டிருக்காரு. அந்த சீரியல் இல்லையா? இந்த நாடகம் சின்ன திரை நாடகங்க. அதுலயும் உண்மையான ஒரு ஜீ தமிழ்ல ஒரு 4 மாசம் முன்னாடி நாடகம் போட்டாங்க. அப்பா அந்த நாடகம் இல்லையா? நீ வேற சாந்தியா டிவில போட்டாங்க. நம்ம இல்லங்க ஜீ தமிழ்ல நாடகம் போட்டாங்க. 8 மணிக்கு ஒரு நாடகம் போட்டாங்க தெரியுமா? ஆமா உண்மையான அந்த நாடகம் ரொம்ப எபிசோட் ரொம்ப ஃபேமஸா ஓடி இருந்துச்சு. அங்க என்ன நடக்குது அப்படியே மறுநாள் வீட்டுல நடக்கும். என்ன நாடகம்? என்ன நாடகம்? 8 மணிக்கு ஒரு நாடகம் போட்டாங்க தெரியுமா? யாரடி நீ மோகினி. அது என்ன நாடகத்தை காட்டுங்க. அதுக்கு மேல 9 மணிக்கு இன்னொரு நாடகம் போட்டாங்க. செம்பருத்தினர். செம்பருத்தியா? என்ன முடிச்சு நாடகத்தை கண்டு செம்பருத்தியாமியா? இந்த 2 நாடகம் போட்டாங்க. தமிழ்நாடே கெட்ட குட்டிச்சலா போயிடுச்சியா? என்ன காரணம்? அங்க என்ன நடக்குது அப்படியே மாமியா மாமா சண்டை எப்படி அப்படியே வந்துட்டு இருக்கான். சரி குடும்பத்தை நாத்தனா சண்டை எப்படி அந்த குடும்பத்தை நம்ம நாத்தனா பண்ணா வந்துட்டு இருக்கான். இது வந்து சொந்த புருஷன் ஒரு சில பேர் சாப்பாடை கொண்டு போடுவாங்க. ஆனா சாப்பாட்டு குழம்பு எப்ப வருது? எப்ப டிவில விளம்பரம் போடுவாங்க அப்பதான் சாப்பாட்டு குழம்பு வரும். அதெல்லாம் ஒரு சில பேர் இப்ப சாப்பாடு குழம்பு ஊத்துருவாங்க. தண்ணி வைக்க மாட்டாங்க. சரி புருஷன் செத்தானா புழைச்சாங்க அது செத்த கூட பார்க்க மாட்டாங்க. அவங்களுக்கு டிவில தான் முக்கியம். இது ஒரு சில பேர் சாப்பாடு கொண்டு சொந்த மரியாதை. சரி இதே வாடகை புருஷன் வச்சுக்க. அது என்ன வாடகை புருஷன்? வாடகை புருஷன் தெரியாதா? செகண்ட் புருஷன் பாக்க. அப்படின்னா பெரிய மனுஷா இருக்குது. செகண்ட் சின்ன வீடு பாக்கல. சின்ன வீடுனா எப்படி செங்கல் இல்லாம கட்டணும்? பெரிய வீடப்பா. மாப்பிள்ள வந்துட்டாங்க. என்னால ஒண்ணும் முடியாது. ஆளு 1.5 சொல்லிதான் இருப்பேன். மாப்பிள்ளை 1.5 மணி சொல்லிதான் இருப்பேன். அது கேட்கறது பாரு சின்ன உடனே பெரிய உடல் இருக்காதாங்க. இருக்கட்டா அதாவது சின்னவன் தான் தெரியாதா? தெரியாது. அட வாப்புட்டியும் பாகையா. வாப்புட்டுனா எப்படிங்க? அட பெரிய விஷயம் இருக்குங்க. வாப்புட்டு தான் தெரியாதா? தெரியாது. வேற ஒண்ணும் இல்ல. வாப்புட்டினா குச்சி வச்சு பேச விடுங்க. தம்பி உட்கார்ந்துருக்காரு. ஆளுங்க தம்பி இருக்காரு. இப்ப அவரை கல்யாணம் பண்ணான்னு வச்சுக்க. அவரை கொண்டாடி இருக்குது. இப்ப அவரை கொண்டாடி நான் கூட்டிக்கிட்டு போறதா அர்த்தம். தங்கச்சி வேணுமையா? என் தங்கச்சி புள்ள பிறக்காத. தங்கச்சி புள்ள பிறக்காத. எப்படி முறகட்ட மாப்பிள்ளையா இருக்க? இல்லங்க தங்கச்சினா மாப்பிள்ளை புள்ள பிறக்காதா? பிறக்கமுங்க. அப்படி சொல்லுங்க. பிறந்துதான் இங்க வர என்ன கெடுதல் ஆகுது தெரியல. பிறந்துதான் என்ன கெடுதல் ஆகுது. தம்பி நல்லா இல்லையா? ரொம்ப கை சரியா? உனக்கு ஒரு மந்திரம் மட்டும் தான் சரியா இருக்கும். பாத்துருவாங்க. இது வந்து சொந்தமா மாறி 2 பேருக்கு மரியாதை. சரி பிள்ளை குட்டி பெற்ற பொண்ணிங்க வருகிறதுக்கு உண்மையாலுமே பக்கம் தங்கராசு மாமா இன்னைக்கு
இன்னைக்கு எல்லாத்தையும் பொறுக்கி எடுத்து கொண்டு இருக்கிறாயா. எங்களை பார்த்தா பொறுக்கி மாதிரி தெரியல. உங்களை பொறுக்கின்னு சொல்லுவேன்னா உங்களை பார்த்தா பொறுக்குன்னு சொல்ல முடியுமா? ஒரு மாதம் நீங்க நம்ம விளையாட மேல பொறுக்கிற மாதிரி என்னமோ போய்விட்டாங்க. மாமா வணக்கம் வணக்கம். இல்லைங்க, உங்களை பார்த்தா பொறுக்குன்னு சொல்ல முடியாது. எல்லாம் தேர்ந்தெடுத்து வடமுகம் தென்முகம் ஞானமுகம் மேன்முகம் இன்னைக்கு எல்லாத்தையும் நம்பிக்கையோட தும்பிக்கையோட அவசியம் அருமையான ஒரு பக்கம் எனக்கு. நீங்க எல்லாம் முதல்ல சுறுசுறுப்பா முதல்ல செய்ய வேணும். எதையா? தொழில் தொழில அப்புறம் விட்டு புலப்படுறது. தொழில் செய்யணும்னா வந்திருக்கிற ஒளிமொழிக்கு சிறப்பா வணக்கத்தை போட்டாங்க. ஏன்னா ஒரு நாடகத்தை முக்கியத்துவம் ஒளிமொழி சிறப்பா இருக்கணும். ஏன்னா அவங்க புடிச்சு நம்ம பொண்டாட்டி பிள்ளை கட்டுறது யாரு? 10 வண்டி கதை வந்துருக்குது. எங்க அப்பா அவ்வளவு சீக்கிரம் வெளியே வரமாட்டாங்க. வெளியே வந்தாங்கன்னா அவ்வளவு சீக்கிரம் உள்ள வரமாட்டாங்க. ஒரு ஆடியன்ஸ் பண்றது எல்லாமே ஒரு அருமையான ஒளி ஏன்னா ஒரு ஜாமா இருக்கிறது முக்கியம். உண்மையாலுமே ஒரு ஆபரேட்டர் அறிந்த மாதிரி ஆனா உட்காந்து ஆபரேட்டர் சாதாரணப்பட்ட ஆபரேட்டரா நம்ம எங்க அப்பா சொல்றதுக்கு ரொம்ப பேர் வாங்கினவரையா. எப்படியா ஓட்ட கிடைச்சா சொல்லிட்டு போயிட்டே இருப்பாரு. ஏனே மச்சான் எப்படியான்னு சொல்லாதயா பாவம். இல்லங்க, உண்மையாலுமே புத்தாண்டு தேதியோட ரொம்ப சொல்றதுக்கு ரொம்ப பேர் வாங்கினவர். எங்க அண்ணன் ரொம்ப சிறப்பான ஒளி எங்களுக்கு சிறந்த முறையில் எங்களது முத்தமிழ் என்று சொல்லக்கூடிய இயலிசை நாடகம் ஒரு தமிழுக்கு எவ்வாறு சொல்தமிழ் இசைத்தமிழ் நாடகத்தமிழ் எவ்வாறு சிறப்பதற்கு எங்களுக்கு சிறந்த முறையில் உங்க முன்னால் ஒளி அமைத்துக் கொடுப்பது எங்களது ஸ்ரீ முருகன் ஆடியோஸ் மற்றும் பாண்டியன் ஆடியோஸ் கல்பட்டியை சேர்ந்த அன்புகளுக்கு எங்கள் நாடக கலைப்பின் சார்பாக மனமார்ந்த நன்றி காண்ட வணக்கம் 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 வணக்கம். நீங்க முடிந்தா எல்லாரும் இங்க திருவங்க இல்லாட்டி இல்லைன்னா உள்ள ஒண்ணு அனுப்பிச்சு தெரிவித்து போங்க. ஏங்க அங்க என்னங்க இருக்குது? உள்ள 2 ஆண்டு இருக்குது. ஒண்ணு 5000 ஒண்ணு 4000 போடுங்க. உண்மையுமே சொல்றேன், எத்தனை பேர் ஆபரேட்டர் அப்பா நிக்க ஆபரேட்டரா? ஆமா, அங்க புளு கலர் சட்டை டிஷர்ட் போட்டுருக்கோம் நம்ம சட்டை அது புளு கலர். ஆமா, ரொம்ப அருமையான ஒளி சிறப்பாக அமைச்சிருக்கிறாங்க. உங்களுக்கு மனமான கமல அதுக்காக ஏன்னா முதல் கல்வி 2வது கல்வி வரைக்கும் உங்க வழியாக இருக்கு. ஏன்னா விரிவாக நீங்க சிறப்பா தொழில் செஞ்சாச்சா 6 மணி வாங்க முடியும். எனக்கு மாதாபிதா குருவாக ஒரு மனிதன் எந்த நிலைக்கு போனாலும் சரி என்னைக்குமே வளர்ந்து வந்த இடத்துக்கு பெற்ற தாய் மறந்துக்கூடாது. பெற்ற தாய் இந்த மறந்தவன் இங்க மனிதனா பிறந்ததுக்கு அர்த்தமே கிடையாது. ஆனா பெட்டிக்கார மாமா உங்களை கையெடுக்கிற மாமா நீ அதை மட்டும் அந்த வேலையை போதும் பண்ணி விடாது. எனக்கு ஒன்றும் பிரச்சனை. 1 வாரம் பொறுத்துக்க, 1 வாரம் பொறுத்துக்க. கையை எடுத்துட்டு வேலையே இல்லை. 1 வாரம் பொறுத்துக்க. நீங்களே கையை வச்சு செய்யறவங்கயா? என்னையா சொல்ற? கையை வச்சு வேலை பார்க்கறவங்க, நாங்க வாயை வச்சு வேலை பார்க்கறவங்க இல்லைங்க. நீங்களே கையில வச்சு நீங்க வாசிக்காம அதனால நாங்க கை வேலைக்காரங்க. நீங்களாம் கை வேலைக்காரங்க தானே. அப்புறம் மிருதங்கார மச்சான் நல்லா இருக்கிறீங்களா? அப்புறம் மிருதங்கார பங்காளி நல்லா இருக்கிறீங்களா? என்னங்க மிருதங்கார மச்சான் மாமா மைத்துனை எல்லாமே நீங்கிறேன். ஏன்னா நீங்க கால் போடுற மாமே இல்லைங்க. தாய் மாமன் தாய் மாமா இருந்தா முதல்ல இருந்தா தைரிய முடியும் மரியாதை முடியாது. நல்லா இருக்கிறீங்களா? அப்புறம் ஆளுக்கார தம்பி சிறப்பா இருக்கிறியா? அப்புறம் தாலுக்கார தம்பி மச்சான் தம்பிக்கிற மச்சாங்க. சரி தாலுக்கார மாமா எல்லாருமே ஏடி குட்டியான பிடிச்சால கூட்டி இருக்கிறாங்க. எனக்கு வந்து பிடிச்சிட்டு இருக்கிறாங்க பாரு. ரொம்ப சிறப்பு அருமையான ஒரு பக்கம். ஆனா இன்னைக்கு தான் கூட்டத்தை பார்த்தா ரொம்ப கொள்ள கூட்டமா இருக்குதியா? மழை பெஞ்சு நின்று போச்சு. சரி, உண்மையாலுமே மனசுல இருந்து கூட்டம் அருமையான ஒரு கூட்டம். எல்லாம் விவரமா உட்கார்ந்து இருக்கிறாங்க. எப்படி நாராயண ஒரு குழுல உட்கார்ந்து காரணம் தெரியுமா? எல்லாம் பொங்கலுக்கு வரி போட்டு காசு கொடுத்துருப்பாங்க. இந்த சுத்துமுகத்துக்கு தான் காசு போட்டு கொடுத்துருப்பாங்க. இன்னைக்கு இந்த காசை கொடுத்து போட்டு பாருங்க அனாதையா கத்த விடுறதா? கொட்டு மலை வந்தா நீங்க பந்தல் போட்டாவது உட்காந்து கத்த வேலை வாங்க உட்காந்துருக்காங்க. அதனால பெண்கள் கொட்ட என்னை பார்த்தா ஆயாக்கா சிரிச்ச முகத்தோட நாட்டாயக்கா மூக்காயக்கா சித்திராக்கா என்னை பார்த்தா லட்சுமிக்கா அட ஏகப்பட்டவர் அக்கால உட்கார்ந்து இருக்கிறாங்க. ஐயா ஏகப்பட்டவர் உட்கார்ந்து இருக்கிறாங்க. உண்மையாலுமே அருமையான ஒரு கூட்டம், ரொம்ப சிறப்பான ஒரு கூட்டம், ரொம்ப சிறப்பா இருக்குது. பேர் வரைக்கும் மரியாதைக்க மரியாதை நாடகங்களை ரசிக்கப்படும் மக்களே, காலைகளை காலை சென்று மாலைகள் திரும்பும் எனது திறமை பாட்டாளி பெருடைய மக்களே, இவ்வூரை சேர்ந்த தலைவர் கவலையும் மற்றும் முகத்திலே மதிப்புக்கு மரியாதைக்க முடிய காவல்துறை அதிகாரி ஐயா அவர்களே, பள்ளி மாணவ மாணவிகளே, உங்கள் அனைவருக்கும் எங்களது நாடக அமைப்பாளராக ஆர்மணி சக்கரவர்த்தி அரவிந்த் சிறந்த முறையாக இவர்களே தமிழகம் வெற்றி பெற்று வரும் யூடியூப் சேனல் புகழ்பெற்ற பாசமிகு எங்களது 40 சேர்ந்த எங்களது சிறந்த முறைகள் ஆர்மணி சக்கரவர்த்தி PM பங்கராஸ் நாடக கலைக்குழு சார்பாக மனமார்ந்த நன்றியும் நன்றி கண்ட வணக்கம் 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 பல என்பது நாடகத்தில் எந்த ஒரு குற்றம் இருப்பினும் குற்றம் என்பதற்கு குணம் என்பதை கை கொண்டு தாங்களது சொந்த குழந்தை தவசினால் எவ்வாறு செஞ்சு போட்டு விதிப்பியலோ
விடிவரை அமைதி கற்றுக் கொடுத்தால் சிறந்த முறையில் இவர் கமலையும் தமிழகமுக்கு வெற்றிமல் சொல்லி வரும் வெள்ளைகமால் வெள்ளை சாமி என்று சொல்லக்கூடிய நாடகமாக சிறந்த முறையில் நாடகத்தை தாங்கள் முன்னால் கேட்டுக்கொண்டு அனைவரும் எங்களுக்கு வெளியவரை சிறந்த முறைகள் அனைவரும் ஆதரவு தருக பிடிக்கிற மாமா நாடகம் ஆரம்பிச்சாச்சு அப்படின்னு வெளியே வந்தாச்சு இன்னைக்கு நாடகம் என்ன நாடகம் தெரியுமா மதுரை பாண்டிச்சாமி நாடகம் உண்மையானே பெண்களுக்கு வந்த நாடகம் ஆமா ஐயா அப்ப ஆண்கள் போற வீட்டுக்கு போக சொல்றீங்க அவங்களுக்கு வந்து நாடகம்யா ஆமா ஐயா ஆண்களுக்கு பெண்களுக்கு வந்து நாடகம் முக்கியமான இடம் அதான் ஐயா ஏன்னா நாடகம் பார்க்கறதா பெருசு இல்ல ஆமா நான் காலையில போய் நாடகத்தை பத்தி பேசணும் எப்படி ஒரு சிலர் நாடகத்தை பார்க்க மாட்டாங்க ஏகப்பட்டவரும் நான் பார்த்திருக்கேன் சொந்த கதை சோகத்தை பேசிவிட்டு இங்க வீட்டுல போய் பேசுவாங்க எப்படி காடு கொத்தும் போது வயக்காடு போகும்போது கம்மாவளையும் குளத்து வளையும் போய் பேசுவாங்க பாரு எப்படி அங்க லட்சுமி நாடகம் பார்க்க போனியே அந்த அக்கா முன்னாடி அந்த லட்சுமி எங்க இல்லையா ஆனா நீ வேற யாரையா நீங்க பேசாத வீட்டுல போய் சரி நாடகம் அவங்க பேசுறது எப்படி பேசுவாங்க எப்படி அன்னைக்கு நேற்று நாடகம் பார்க்க போனியே எப்படி அக்கா வந்து பெட்டியை வாய்ச்சாரா இந்த பெட்டியை போடலாமா வேண்டாமா பெட்டியே போடலாமா இல்லைங்க அடுத்த நாடகத்துக்கு போட மாட்டேங்கிறது சரி இவங்க என்ன பார்த்தா தானே இவங்க ஒண்ணே சொல்றது எப்படி எந்த வந்து பெட்டியை வச்சாரு என்னமோ கீழே ஒண்ணு வச்சுக்கிட்டாரு மேல ஒண்ணு கற்பா ஒண்ணு வச்சுக்கிட்டாரு அப்புறம் பாட்டு ஒண்ணு கத்தி கடிச்சு கிளி போட்டு அமைக்கிட்டே கிடக்குறாரு என்ன தெரிய மாட்டேங்குது இவங்க ஒண்ணே சொல்றது நீ நாடகம் பார்க்க போனியே அந்த மிருதங்கத்தை வச்சாரா எப்படி இவங்க ஒண்ணே சொல்றது வந்து மிருதங்கத்தை வச்சா என்னமோ ஒண்ணு படுக்க வச்சுக்கிட்டே ரெண்டு நிமிஷம் வச்சுக்கிட்டே காதல போட்டு கிட்டு முட்டிட்டு பேசுவாங்க பேசுவாங்க அப்படி பேசக்கூடாது நாடகம் நடக்குது சாதாரண வந்து சாதாரண பத்திரிகையில எல்லாத்தையும் நெருப்பு மாதிரி நடிகர்கள் ஆமா 5 பெட்ரோல் டீசல் இருக்குது அந்த 10 ஊத்திட்டு 10 வச்சுட்டு இல்லங்க நெருப்பு மாதிரி அப்படி நெருப்பு மாதிரி சுட்டுக்கிட்டே இருக்கும் ஓடிக்கிட்டே இருக்கு அப்படிப்பட்ட நடிகர் இருக்கிறாங்க இங்க சிறந்த முறையில் யூடியூப் சேனல் இருந்து கொண்டிருக்க பாசனுக்கு எங்களுக்கு சிறந்த முறையாக நான் உண்மையாலுமே இன்னொரு தெரியுமா இந்த நாடகத்தை பாண்டிச்சாமி நாடகத்தை சந்தோஷமா இருக்குமே இல்ல இந்தியா மட்டும் இல்ல பல வெளிநாடுகளும் ரொம்ப சிறப்பாக வச்சாரு ஆனா பல உண்மையாலுமே சொல்றேன் இதே ஊர்ல இந்த கல்யாணத்தை ஆடும்போது ரொம்ப பேராக வச்ச மனுஷன் ரொம்ப நல்ல மனுஷன் இதே மேடையில ஆனா உண்மையாலுமே ஏகப்பட்ட குடும்பத்தை கெடுத்து குடிச்சாங்க கல்லுப்பட்டியில ஆரம்பிச்சாரு உண்மையாலுமே ஏகப்பட்ட குடும்பத்தை கெட்டு குடிச்சாங்க ஆமா அதனாலதான் நீங்க யூடியூப் சேனல் வர சொன்னேன் குடும்பத்தில் இருக்கிறதுக்கு யூடியூப் சேனல் ஃபர்ஸ்ட் எடுத்தாரு சிறந்த முறையில் யூடியூப் நடந்து கொண்டிருப்பது எங்களது MKM லைவ் சேனல் அன்பர்களுக்கும் மற்றும் சிறந்த முறையில் எங்களது குலசேகரன் யூடியூப் சேனல் அன்பர்களுக்கும் மனமார்ந்த நன்றி நன்றிக்காக வணக்கம் நாடகத்தை யூடியூப் நடந்து 2 கைத்தறி அன்பர்களுக்கும் எங்கள் நாடக கருத்து சார்பாக மனமார்ந்த நன்றிக்காக வணக்கம் சரி அண்ணன் இதுக்கு மட்டும் ஒரு விஷயம் கேளு கேட்டையா எடுக்க வருவாங்க ஆமா ஸ்போர்ட்ஸா இருப்பாங்க ஆமா விஷயம் வேறு பாட்டு கட்டமா மாதிரி இருப்பாங்க ஆனா ஒரு காக்கல எலும்பு அதுல குஞ்சு கூட இல்லை உனக்கு ஆனா அவர் தாங்க இந்த டைம் உட்காந்து சேர்ந்து இந்த 4 பேர் உட்காரலாம் அவர் தாங்க உலகத்தாவே ஆட்டி படைக்கிறாரு ஓடுகிற வண்டி ஓட ஏன்னா நம்ம எல்லாரும் ஒத்துமையா இருக்காங்கல்ல ஓடுகிற வண்டி ஓட ஒற்றுமையா இருந்தோம் ஆடும் ஒன்ன விட்டு ஒண்ணு விரிஞ்சா என்னாக எண்ணி பாரு ஓடுகிற வண்டி ஓட ஒற்றுமையா இருந்தோம் ஆடும் ஒன்ன விட்டு ஒண்ணு விரிஞ்சா என்னாக எண்ணி பாரு ஓடுகிற வண்டி ஓட ஓடுகிற வண்டி ஓட ஒற்றுமையா இருந்தோம் ஆடும் ஒன்ன விட்டு ஒண்ணு விரிஞ்சா என்னவாக எண்ணி பாரு ஓடுகிற வண்டி ஓட வண்டி
ரொம்ப காலம் வித்தியாசமா மாறி போடுச்சு. என்ன ஒரு காலம் தெரியுமா? இன்னைக்கு ஏகப்பட்டு பேர் காலம் மாறி போச்சு, காலம் மாறி போச்சு. இங்க காலமெல்லாம் மாற கிடையாது. இன்னைக்கு தமிழ்நாட்டுல நாகரிகம் மாறி போடுச்சு. உண்மையில நாகரிகம் எப்படி மாறிச்சுங்கிறியா? என்னைக்கு உலகத்தை கொண்டது எல்லாம் கையளவுல அடக்கினாங்களோ உலகமே இன்னைக்கு கையளவு தான் இயங்கிட்டு இருக்குது. உலகமே கையளவு தாங்க. ஏன் தெரியுமா? நாடாமணிக்கு பின்னாடி பார்த்து வச்சுக்க, இங்க பாரு சும்மா டம்பு டம்பு பெரிய பெரிய தான் ஓடிக்கிட்டு இருக்குது. நாடாமணிக்கு பின்னாடி பாரு செல்போன் இருக்கு தெரியுமா? செல்போன்ல 2 வகையான போன் இருக்கு தெரியுமா? ஒன்னு ஆம்பளை போன் ஒண்ணு, இன்னொன்னு பொம்பளை போன் ஒண்ணு. ஆம்பளை போன் கூட பாத்துருக்கேன். சரி, பொம்பளை போன் நான் பார்த்தது இல்லையே. சொல்றேன் உனக்காண்டி இன்னைக்கு. இன்னொரு தெரியுமா? ஆம்பளை போனா என்ன தெரியுமா? ஆம்பளை போனா பட்டன் போடும். பட்டன் போடுவான், போட்டு அமுக்குனாத்த வேலை செய்யும். ஆனா பொம்பளை போனா டச் போனியா எப்படியா போட்டு தடவுனாத்தான் வேலை செய்யும். ஐயோ அங்க ரொம்ப தடவை அவ்வளவு தான் எடுத்துருச்சு. அப்புறம் ஏன்னா ஆம்பளை செல்போன் எங்க தெரியுமா? உண்மை என்ன பாத்துன்னு வச்சுக்க, ஆம்பளை செல்போன் தூக்கி இங்க முன்னாடி சொல்லுவாங்க, இல்ல தூக்கி இங்கே சொல்லுவாங்க, இல்ல அண்ணா போச்சு பின்னாடி சொல்லிட்டு போவாங்க. ஆம்பளை செல்போன் பேசும்போது பாத்துருக்கியா? அடி வச்சல கட்டி போட்டு அப்படியே சும்மா படி பட்டா பட்டா பேசுவாங்க. எப்படி பக்கத்துல இருக்கிற 10 அடிக்க முடியாது, 10 அடி தெரிச்சு ஓடிடணும். எப்படி தெரியுமா? ஹலோ யாரு கொட்டப்படி தங்கராஜா? சரி சரி சரி. ஆனா நிலை வாங்கி கொடுத்த என்ன மட்டும் சித்திரவதை செஞ்சுட்டியே. சரி சரி சரி. 1 மணிக்கு போய் முடக்காங்கன்னு கேட்டிருக்கேன். சரி சரி மாமா ஓகே. சரி. ஆம்பளை பேசும்போது அடிவத்துல கட்டி போட்டு பேசுவாங்க. அந்த புக்களை எதுக்கு செல்போன் சொல்லிருக்கிறாங்க. எங்க சொல்றாங்க? இங்க சொல்லிடுறாங்க. நாளைக்கு போட்டு ஒரு ஆயா எதுக்கு பவுடர் எல்லாம் போட்டு பூசிக்கிட்டு காரணம் வேற என்ன? பவுடர் பூசின காரணம் என்ன தெரியுமா? என்ன அங்க போட்டா இருக்கிறாங்கல்ல. வாய்ப்புள்ள பேச முடியாது. நீ வேற என்ன இந்த செல்போன் பேசும்போது பாத்துக்கணும் வச்சுக்க. பொம்பளை செல்போன் இங்க சொல்லிடுறாங்க, இங்க துக்கம் சொல்றாங்க. பரவாயில்ல ஏன் இங்க சொல்லுறாங்க? அது மத்திய பிரதேச மத்திய பிரதேசம், உத்தரப்பிரதேசம், உத்தரப்பிரதேசம் எல்லாமே இங்கே இருக்குது. அது செல்வத்தை பேசுறது எப்படி 4 வார்த்தையா பேசுறாங்க. எப்படிதான் கத்துவான்னு தெரிய மாட்டேங்குது. எப்படி ஹலோ மட்டும்தான் தெரியும். அதே மாதிரி எப்படி ஹலோ ஹலோ எஸ் எஸ் இங்க பாருங்க நான் பஸ்ல பாருங்க. யார் புதுக்காண்டு சொன்னேன்? கரண்டெல்லாம் விட மாட்டாரு. ஒரு சிலர் யாயசன கூட சொல்றாங்க, ஒரு சிலர் சொல்றதும் இல்ல. எடுத்து செல்போன் எடுத்து காதல் வைக்கிறதா தெரியும். காதல் வைக்கிறது தேவையில்லை, இங்க சொல்லிடுறாங்க. அதுல ஒண்ணு காதல் உணர்மா இன்னும் புரிந்து. அதுக்கு பேர் என்னையா? நல்லா புரிந்து ஊத்துறாங்க. புரிந்து ஊத்து அதே ஊமே பேசுற மாதிரி உங்கள் மாட்டிட்டாங்க பாரு. காதல காதல் மாட்டிட்டு மாதிரி பேசிருக்காரு. அப்படி மூத்த வந்து இருக்குது. அது கூட முக்கல எல்லாமே வந்து இருக்குது. ஏன்னா நீங்க காரணம் வேற. எப்படி உலகம் கம்ப்யூட்டர் உலகம், நாகரிக உலகம் மாறி போச்சு. என்ன நாகரிக உலகம் தெரியா? ஏகப்பட்ட நாகரிகம் மாறி போச்சு, நாகரிகம் மாறி போச்சுக்கிறோம். எல்லாமே நாகரிகம் மாற கிடையாது. இன்னைக்கு தமிழ்நாட்டுல பழக்க உலக நாகரிகம் மாறி போச்சு. ஏன்னா நம்ம மனிதர்கள் மாற மாதிரி எல்லாமே மாறிவிட்டாங்க. என்ன ஒரு காரணம் தெரியுமா? ஒரு 20 ஒரு 10 வருஷத்துக்கு முன்னாடி பார்த்து வச்சுக்க, ஏகப்பட்ட சேலை கட்ட வந்தாங்க. எங்க சேலை கட்ட மாதாலும் பார்த்துருக்கோம் வச்சுக்க. 16 முழம் சேலை கட்டி அப்படின்னு நெத்தில பெருசா பொட்ட வச்சுட்டு வருவாங்க. குங்குமம் போட்டு அப்படியே நடந்து வந்த மகாலட்சுமி கையெடுத்து கும்புற மாதிரி இருக்கு. இப்பெல்லாம் யாரும் சேலை கட்டுறாங்க? இப்பெல்லாம் சேலை கட்டுற மாதாலும் ரொம்ப கஷ்டமா இருக்கு பாக்குறதுக்கு. இப்பதான் சுடிதாரு, நைட்டி, மிடி, பாவடம் யாரும் கட்டி பார்த்துருக்கியா? இல்லங்க, பாவடத்துல ரொம்ப பழசா கட்சி ஓல்ட் ஆகி போச்சு. ஓடிச்சு கோல்டு பாக்குற ஒரு கிழங்கு 99 சுடிதார் போட்டு வந்துச்சா?
அது லெக்கின்ஸ் போட்டு வந்தது பத்தியா வெள்ளை லெக்கின்ஸ். அதுக்கு பேரு வெள்ளை லெக்கின்ஸ் இங்கிலீஷ்ல. அதுக்கு தமிழ்ல பேர் என்ன தெரியுமா? அதுதான் தொடவட்டி பேண்ட். அப்படின்னா மலைக்காலத்துல ஓப்பன் தொடவட்டி பேண்ட். அதுல இந்த சுடிதார் கோமரத்தனம் கொடுக்குறாங்க. அதுக்கு பேரு ஷாலு. அது ஷாலு. அது எதுக்கு கொடுக்குறாங்க? உண்மையான நெஞ்சில மாறாப்பட கொடுக்குறாங்க. இப்ப மாறாப்பா போடுறாங்க பசு கூட போட மாட்டேங்கிறாங்க. இப்ப மாறாப்பு போடுறதுக்கு எப்படி தெரியுமா போடுறாங்க? ஒரு 5 வருஷத்துக்கு முன்னாடி அந்த மாறாப்பை எப்படி மடிச்சு போட்டாங்க தெரியுமா? எப்படி ஒரு துண்டுருந்தா கொடுத்தாங்க. துண்டுருந்தா கொடுங்க, தண்டனை கொடுங்க. தம்பி துண்டுருந்தா போட்டு காமிக்கிறேன். போடுறா என்ன பெருமித போற மாதிரி போட்டு எப்பதாங்க போடுற என்னால முடியலைங்க. சாண்டியை முடிக்க நான் பேசிக்கிறேன். இந்த துப்பட்டா கொஞ்சம் பெருசு தான் இருக்குது. அதனை மாற்றி வச்சுக்க. சரி துப்பட்டப்பட்ட நான் ஒரு 4 மடிப்பா மடிச்சாங்க. ஆமா 4 மடிப்பா மடிச்சு இதுல பார்த்து வச்சுக்க. அப்படி நெஞ்சில் எங்க பகுதி போட்டாங்க. ஆமா எங்க பகுதி போட்டாங்க. சரி என்னங்க சத்தியமா எனக்கு படிக்கல மைண்ட்செட்டுக்காரன் தொல்லை பொறுக்க முடியாம தண்டல இப்படி போட மாட்டேங்கிறாங்க. இப்ப எல்லாம் வித்தியாசமா போட ஆரம்பிச்சிட்டாங்க. எப்படி தெரியுமா? எப்படி இது இப்படி எடுத்துக்கிறாங்க. இது ஒரு முறுக்கு, இது ஒரு முறுக்கு முடிக்கிறாங்க. இந்த வாடிவாசல் ஜல்லிக்கட்டுகளை பார்த்துருக்கியா? மூக்கான வெட்டு விட்டு அப்படியே சும்மா செட்டாக மாத்திக்கிட்டு போவோம். அதே மாதிரி துப்பட்டா பார்த்து இப்படி ஒரு முறுக்கு முடிஞ்சு கழுத்தோட இங்கே ஒரு போட்டுறாரு. நல்லா இருக்கு. செல்போன் மாப்பிள்ள நம்மளோட வேற வரை இப்படி போட்டாலும் செல்ஃபி எடுக்கவில்லை. இப்படி போட்டவன் போட்டு உடச்சு விடிய வரைக்கும் என்ன நடக்கும்? அது மட்டும் இல்ல, இது இப்படி போட்டாலும் பரவாயில்ல மாமா. இதுக்கு தகுந்த அப்படி செருப்பு ஒண்ணு போடுவாங்க பாரு காலில். ஹை ஹீல்ஸ். அது குண்டுதிக்கு செருப்புட்டேன். ஹை ஹீல்ஸ். ஹை ஹீல்ஸ் போட்டா ஒட்டியா இருக்க தொத்தமா இருக்க முன்னாடி அப்படிமா இருக்கும். எப்படி ஹை ஹீல்ஸ் போட்ட குண்டு இருந்தா அப்படியே முன்னாடி இருக்க குண்டியெல்லாம் சக்கரை பின்னாடி கொடுத்துட்டோம். இதை போட்டுட்டு ஒரு நடப்பாங்க தெரியுமா? எப்படி எப்படி நடப்பாங்க தெரியுமா? எப்படி எல்லாம் கொண்டு பின்னாடி சக்கரை கொடுத்து வைக்கிறோம். எப்படி தெரியா? எப்படி கடைசியில் ஒரு குண்டு இன்னொரு குண்டை போட்டுருவாங்க. ஆமா இப்ப இன்னொரு இதுக்கு வேலை இல்லை. ஏன் கூட ரொம்ப சிரமப்பட்டு உட்கார்ந்து இருப்பானு. ஆமா இப்ப இன்னொன்னு வந்திருக்குது. பெண்களுக்கு புதுசா வந்திருக்குது. நைட்டின்னு வந்திருக்குதுங்க. அப்படின்னா என்ன வழக்கத்துலயே ஆயுசு உடைய போயிடலாம். எப்படி பெருசு தெரியுமா? அது நைட்ல போட்டா நைட்டி, பகல்ல போட்டா பகட்டி, காலையில போட்டா காப்பத்தி, சூப்பத்தி. அதெல்லாம் வேற மாதிரி. நம்மளுக்கு சும்மா ஆம்பளை சும்மா இருக்கிறாங்களா? நம்மளுக்கு உடனே எப்படி இருக்கிறீங்க? எப்படி குண்டிலேயே பேர் போடுறது. அது என்ன அது என்ன பெண்ணு தெரிய மாட்டேங்குது. பென்சிலாம் பென்சிலாம் என்ன பண்ணி உலகம் அப்படி மாறிடுச்சு. நாகரிகம் மாறி விட்டது. அதை படிக்கிற மாமா உலகம் மாறலாம், நாகரிகம் மாறலாம். தமிழர்கள் பழக்க வழக்கம் மாறலாமா? பண்பாடு எப்ப மாறாது. பண்பாடு மாறுச்சுன்னு வச்சுக்க. தமிழர் பண்பாடு வந்துச்சுன்னா எல்லாமே கெட்டு குட்டிச்சரா போயிடும். ஆனா உண்மையாலுமே எதிர்காலம் இங்க யாருக்கிட்ட இருக்குது? யாருக்கிட்ட? உண்மையாலுமே இளைஞர்கள் இவர்கள தான் இருக்குது. உண்மையாலுமே எதிர்காலம் இங்கே உங்க கையில தான் இருக்குது. எல்லாம் படிச்சு பேர் வாங்கிடுவாங்க. என்னத்த பேருதான் அவங்க மூத்த சிரிப்ப ஐயோ. முதல்ல கடமையை முடிச்சுக்கிறேன். அருள்மிகு செல்வ விநாயகத்தினை ஸ்ரீ காளியம்மன் மாரியம்மன் திருச்சி மாவட்டம் மணப்பாறை வட்டம் நடுப்பட்டி கிராமம் கல்பட்டி சத்திரத்தில் அமைந்துள்ள அருள்மிகு செல்வ விநாயகர் காளியம்மன் மாரியம்மன் கோவில் சுற்றுப்பொங்கல் சிலையை முன்னிட்டு இன்று கோவில் முன்பாக அந்த சிங்கார வண்ண கல்லறையில் உயர்த்திரு மதுக்கு மரியாதைக்குரிய திரு ஆர் சுப்பைய நாயக்கர் மற்றும் திரு KS மனோகரன் கவுண்டர், திரு VPKB சரவணகுமார் மற்றும் சரவணகுமார் கவுண்டர், திரு K பெருமாள் ஊழார் கல்பட்டி ஆகியோர் தலைமையில் சிறந்த முறையாக இவருக்கு எங்கள் 6 மணி சக்கரவர்த்தி BM தங்கராச நாடக கலைஞர் வழங்கப்படும் பாண்டிச்சாமி நாடக வரும். இவர்கள் நடிப்பதற்கு நாடக நடிகை பெண் வரும் மாறு
இவர்களில் தமிழக வெற்றி வெற்றி பெறும் நாடக உலகின் நவரச நாயகன் நடிப்பு சுடர் அன்பு தம்பி சிறந்தவர்கள் யூடியூப் சேனல் புகழ்பெற்ற 65 ஏபி குணசேகரன் அவர்கள் இங்கு சிறந்த முறையாக வெள்ளை சாமர்த்தியை காத்துக் கொண்டிருக்கிறார். கல்வியா செல்வமா வீரமா தயா தயா தெய்வமா ஒன்றில்லாமல் மற்றொன்று உருவாகுமா அது முகவென்று தாவென்று பிரிவாகுமா கல்வியா செல்வமா வீரமா. கண்ணன் கட்டழகி கலிய சொல்லழகி நவரச நாயகி பாசமிகு அன்பு சகோதரி அபிதாஸ்ரீ அவர்கள் இங்கு சிறந்த முறையாக வெள்ளை அமர்ந்து காத்துக் கொண்டிருக்கிறார். அந்த சிவகாமி மகனிடம் தூது செல்லடி என்னை ஏதும் நான் பார்க்க சொல்லடி ஏறியவரோடும் நான் பேசவே ஏதடி இல்லாமல் தூது ஏதடி. அந்த சிவகாமி மகனிடம் தூது செல்லடி என்னை ஏதும் நான் பார்க்க சொல்லடி. வாழ்வில் சிறந்தல் வசன புயல் பாட்டுக்கு பாட்டு பேச்சுக்கு பேச்சு வீச்சுக்கு வீச்சு. பெரிய இவர்கள் சிறந்தவர்கள் யூடியூப் சென்ற புகழ்பெற்ற தமிழகம் வெற்றி பெற்றவர் அனைத்தம்பி சிறந்தவர்கள். இவர்கள் எம்பி சின்னத்துறை அவர்கள் இங்கு சிறந்த முறையாக இவர்களில் சேதுபதியாகவும் உங்க மன்னர் மதுரை பாண்டிச்சாமத்தை காத்துக் கொண்டிருக்கிறார். வெற்றிவேல் வீரவேல் ஓட சுற்றி வந்த பகவதன் உண்மையாலுமே சொல்றேன், மேலதான் கொஞ்சம் பத்தாது, கொஞ்சம் மேலதான் கொஞ்சம் இந்த தகரத்தை பிடிச்ச மாதிரி இருக்கும். போனாருன்னா போட முடியாது. நீங்க வந்து 6 அடி ஒச்சரம்னா உண்மையாலுமே அவருதான். உண்மையாலுமே சின்னத்துறை உண்மையாலுமே நீங்க எந்த தகரத்தை எங்கிட்ட பிடிக்க போறோம்னா நீங்க அவரை பிடிக்கப்பட்ட பாடல் அவரை கேள்வி. இங்க வர உண்மையாலுமே நீங்க எங்க கொச்செல்லாம் பிடிச்சதே போறோம்னு தெரியல. என்ன பண்ண போறோம், என்ன கத்திருக்க போறோம் பாய்ப்பேல சேர்ந்தவர்கள் அறுபத்தேழு சபையவர்கள் இங்கு சேர்ந்த முறையாக ஜல்லிக்கட்டை கலையை காத்துக் கொண்டிருக்கிறார். எங்க ஊரு பாட்டுக்காரே ஐயா எல்லா மற்ற சிறந்த முறையாக தென்னிசை தங்கள் தேவகானி சேகரசு 6 மணி கலைகரசு 6 மணி சக்கரவர்த்தி அருமை மாமா சிறந்த முறையாக இவர் பிஎம் தங்கலாஸ் அவர்கள் இங்கு சிறந்த முறையில் 6 மணி பின்பாட் 6 மணி பின்பாட் முத்துக்கு முத்தாக சொத்துக்கு சொத்தாக அண்ணன் தம்பி பிறந்து வந்தோம் கண்ணுக்கு கண்ணாக அன்போடு இணைந்திருந்தோம் ஒன்றுக்கு ஒன்றாக முத்துக்கு முத்தாக சொத்துக்கு சொத்தாக
மனுஷனோட என்றுமே எங்களோட மாறாத பாத சக்கரவர்த்தி மிருதங்க வித்தவான் கோடிகளை குமரல் பாசமிகள் எங்களுக்கு சிறந்தவர்கள் தமிழகம் வெற்றி வரும் சிறந்தபடியாக அருமை மாமா சிறந்தவர்கள் எங்களுக்கு வரதராமன் என்று சொல்லக்கூடிய பாசமிகு அருமை மாமா வி.கே. முருகேசன் அவர்கள் எங்கள் சிறந்தவர்கள் மிருதங்கம் அண்ட் டோப் லக் என்ன காலம் வீட்டுல பொண்டாட்டி சண்டை போட்டு வந்துட்டாரு. பொண்டாட்டி அடிக்க முடியாது உடம்பையில காஞ்ச தலை போட்டு குடிச்சு இந்த குத்துறாரு. பலபத்தவன் ஆர்னோட மாஸ்டர் ஆர்னோட சக்கரவர்த்தி ஹாங்காங் அமெரிக்கா ஜப்பான் ஒரிசா பாகிஸ்தான் சிங்கப்பூர் மலேசியா. மாமா வணக்கம். இதெல்லாம் போக நினைச்சேன். சரி போட்டா கிடைக்கல இல்லன்னா முதல் பிளேட் எடுத்து போயிருப்பேன் நேரம். அருமை தம்பி கேடி
தனபால் அவர்கள் இங்கு சேர்ந்தவர்கள் கேடி தனபால் சாதாரணப்பட்டவர்களா கேடி தனபால் அவர்கள் இங்கு சேர்ந்தபடியாக இவர்கள் இங்கு ஆல் ரவுண்ட் எங்களுக்கு தாய்போல் வெளியில் இருப்பது அருமை தம்பி சேர்ந்தவர்கள் தாளம் வெளியே வரை வாழ்த்து இருப்பது அருமை தம்பி சேர்ந்தவர்கள் ரஞ்சித் அவர்கள் எங்களுக்கு தாளம் வெளியே வரை சிறந்த முறையில் வாசித்துக் கொண்டிருப்பார். அதனால சிரமம் இல்லாத வேலை எப்படி இன்னொரு வரை நீங்க உசரை கொடுத்து வாசிக்கிறீங்க அதை பார்த்தேன் ஜப்ப முடிஞ்சு போச்சு. எங்களுக்கெல்லாம் தலைவர் குரு எல்லாம் வரும்போது மழை எவ்வளவு மழை பெஞ்சிச்சு. இப்ப இங்க முடிஞ்சு அங்கிட்டு ஆரம்பிச்சிச்சு கிளைக்க. அம்மா உண்மையிலே புத்தகத்தை கிளைக்க வரும்போது மழை சரியான மழை சரியான மழை. பெட்டிக்கார மிருதாங்காலம் உண்மையான ரொம்ப நீங்களா பெட்டிக்கார உனக்கு நான் ஒன்றரை கிலோமீட்டர் உனக்கு அதான் நீங்க வீட்டு வந்துருவேன். அவெல்லாம் ரொம்ப சிரமப்பட்டு போயிட்டாங்க. அவர் எங்க விளையாட்டு அதிர்ச்சி ரொம்ப சிரமப்பட்டு ரொம்ப கஷ்டப்பட்டு போயிட்டாரு. பார்த்தேன் சிரமம் உள்ளது எல்லாம் மழை வந்துருச்சு எல்லாம் சட்ட உடனே பேக்காக்கு சொல்லிட்டு இருக்கிறாங்க. அவன் சிரமம் இல்லாம காலத்தை பாக்கெட்ல போட்டேன். ஆமா வந்தவங்க வராட்டி போங்க எனக்கு என்ன பண்ணுவாங்க. மதுரைக்கு பக்கத்துல இருந்தோம் பெரிய கலவர நாடகத்துல பார்த்தோம் வச்சுக்க கலவர சண்டை வந்துருச்சு. வெட்டிக்கார எடுத்து ஒரு முதல்ல மைசேட்டுக்காரத நெருப்பிட்டு உட்காந்துருக்கணும். நாடகத்தை முதல்ல கலவரம் வந்துச்சு வச்சுக்க என்ன முதல்ல மைசேட்டை படிச்சு உடனே அவங்க எடுத்துக்கிறது அவரை கூட உடைச்சிருவாங்க. அடுத்து பெட்டிக்கார இருக்காரு நீங்க எடுத்துக்கிறதுல உங்களை போட்டு வச்சிருவாங்க. மலையில மட்டும் எல்லாமே மலையில வச்சு எல்லாம் பார்த்து வச்சுக்க. அடுத்து பார்த்தா இது தாளைக்கான பார்த்து வச்சுக்க ஊர்ல சண்டை நடந்துட்டு இருக்குது. அதான் பாட்டி கல்வி கும்பல போயிட்டு இருக்கேன் போட்டு தாளத்தை பாட்டில போட்டுருக்கேன். ஊருக்கார பாக்க நீ தானே தாளவாசி வந்த அப்ப என்ன சொல்றாங்க நான் நாட பார்க்க வந்தேன். நான் தாளத்தை கொள்ள தாளைக்கார உள்ள இருக்கிறேன் அப்படி அவன் பாட்டு பாட்டில பாட்டு பஸ் வந்துட்டான். நல்ல திறமை போச்சியா அருமையான சிறப்பு. அருமையாக நாங்கள் சிறியதாக பேசாலும் தங்கள் காதுகளுக்கு மிகவும் தெல்ல தெளிவாக உங்க மண்ணால் ஒளி அமைத்துக் கொடுப்பது எங்களது கல்பெட்டியை சேர்ந்த ஸ்ரீ முருகன் ஆடியோஸ் மற்றும் பாண்டியன் ஆடியோஸ் இருவரும் சேர்ந்து இணைந்து அமைத்துள்ளார்கள். சிறந்த முறையில் ஒளி ஒளி நமக்கு சாமி காதல் கேட்க முடியாது மாமா. அவ்வளவு கொடுமையான பாட்டு உண்மையில ரீமிக்ஸ் பாட்டு தான் போடுவாங்க. அப்பெல்லாம் பார்த்தீங்கன்னா எவ்வளவு எட்டுப்பட்டு செமிலும் கட்டி அந்த சிங்கத்தரம் பண்ணி எவ்வளவு அருமையா போட்டாரு. எனக்கு போட்டா பாட்டு எப்படி லட்சுமி சவுண்ட் சர்வீஸ் லட்சுமி சவுண்ட் சர்வீஸ் சொன்னேன். பாட்டு போட்டாரு பட்டார்னு போட்டாரு. எப்படி எப்படிங்கிறியா லட்சுமி சவுண்ட் சர்வீஸ் சிறந்த முறையில் உண்டுன்னு சொன்னேன். பாட்டு ஓப்பாவா என்னையா பாட்டு போட்டாரு. அந்த பாட்டு முடிச்சு தொடர்ச்சி அப்படிங்கிறியா அது மட்டும் போட்டுக்கிட்டு ரொம்ப சிறப்பு அருமையான ஒரு ஒளி ஒளி அதில் பண்ணபடியும் அன்புக்கு நாடுக கைக்கும் சார்பாக மனமான நிகழ்ச்சி நடக்கும். சாப்பாடு சாப்பாட்டை மட்டும் போய் சொல்லக்கூடாது. என்ன கொடுக்குற காசு பெருசு இல்ல சாப்பாட்டை மறக்க முடியாது. அதான் என்ன பெத்த அக்கா ஒரு அக்கா விழுந்து விழுந்து பரமாச்சு பாரு. ஏன் எதுக்கு என்னடா நல்லா இருக்காங்க உனக்கு முதல்ல குடும்ப கற்பாடு பண்ணணும்டா. அப்பதானே நான் தப்பிக்க முடியும். தப்பா கீழே விழுந்தா பரமாறினாங்க. ஆனா பீத்தா பேரு விழுந்து விழுந்தா வந்த உபரி சேர்த்து உட்காருங்க. அதை சாப்பிடுங்க இதை சாப்பிடுங்க புரட்டை சாப்பிடுங்க தோசை சாப்பிடுங்க ஆம்லேட் சாப்பிடுங்க ஆப்பிள் சாப்பிடுங்க. ரொம்ப சிறப்பா அருமையான ஒரு சாப்பாடு மற்ற விழா கமிட்டியாளர்களுக்கு எங்க நாடக கலைக்குழு சார்பாக மனமார்ந்த நன்றி அந்த வணக்கம் மற்றும் பந்தல் ஓயம் எஸ்எம் மணி பந்தல் மற்றும் பாத்திரம் ஸ்ரீமாரி பந்தல் மற்றும் பாத்திரம் கல்பெட்டி ஸ்டேஜ் உபயம் அன்புலமாக பிஆர் சிவா டெக்கரேஷன் கல்பெட்டி. சத்தியமா எல்லாம் வெளியில உட்கார்ந்துருக்கீங்க. எத்தனை கொத்தனாக வந்த கட்டணம் தெரியல எத்தனை சித்தால வேலை பார்த்தான்னு தெரியல எல்லாம் இதுக்கு வெளியில உட்கார்ந்து இந்த ஊர்ல போறாங்க எல்லா வேலையும் எல்லாமே பாப்பாங்க. உள்ள வந்து பாருங்க எத்தனை ரூம் வச்சிருக்கிறேன். ஒரு முக்கிய அறிவிப்பு 12 மணிக்கு மேல யாருக்கு ஒண்ணு பேர் வந்தா கூட நானே மணிக்கு பின்னாடி அங்க இருந்து அவஸ்தை செய்ய வேண்டாம். சரி வெறும் படி இருக்குது ஏறி வந்து உள்ள வந்துட்டு போயிருக்கு. மாநகர சேவை பார்த்துட்டு ரொம்ப அருமையான ஒரு பந்தல் அமைப்பு சொன்ன நேரத்துல எல்லாம் வளர்ச்சி கட்டினாங்க பாருங்க. ரொம்ப சிரமப்பட்டு நேரத்திலையும் சேர்த்து உபயமாக பிஆர் சிவா டெக்கரேஷன் கல்பெட்டி
அன்புகளுக்கு மனமான நிகழ்ந்த வழக்கவலர் மற்றும் நாடக அமைப்பாளர் சிறந்தவர்கள் எங்கள் ஆரம்பி சக்கரவர்த்தியமாகிய PM தங்கராஜ் அவர்கள் நாடகத்தை அமைத்து கொடுக்கிறார். இந்த நாடகம் மட்டுமல்ல, எந்த ஒரு நாடகம் வேண்டுமானாலும் சரி, எந்த ஒரு நாடகம் வேண்டுமானாலும் சரி, போன் பண்ணா போதும். காசு இருந்தா காசு இல்லாட்டினா இருக்கு. நீ போன் பண்ணா என்ன போன் இல்லைங்க, போன் பண்ணா போதும். நடந்த குழந்தை செல்வ நடந்தா கொடுத்துருவாரு. அம்மாவுக்கு மனமான நிகழ்ந்த வணக்கம் வழக்கவலர். எல்லா பேரும் சொல்லியாச்சு. சரி, எங்க பிள்ளை உங்க பிள்ளை வீட்டுல தூங்கு. 6 மாசம் ரெஸ்ட். உனக்கு என்ன தெரியும்? ஆமா, 6 மாசம் ரெஸ்ட் விட்டுருக்கிறேன். நாட்டிய தாரகை, ஆடு அழகி, அமெரிக்க சுந்தரி, மணப்பாறை சிற்பி, புதுக்கோட்டை லட்டு, இன்னைக்கு வந்துருக்கிற சிட்டு சுந்தரா அவர்களையா? என்ன நாயா? ரத்தம் சொன்னியா நீ வேற? அவ்வளவு ஒரு அமைதியா? ஐயோ, செஞ்ச ப்ராடக்ட் இது. ப்ரொடக்ஷன் செல்வான் ப்ரொடக்ஷன். நாட்டிய தாரகை, நாட்டிய சரங்களை வாசனை அன்பு சகோதரி இவர்கள் ஆர் கோகிராஜ் இவர்கள். இவருக்கு மேலே டான்ஸ்மேன் கா உங்களை பிரச்சனை வாய பாருங்க. அதுக்கு வந்தியா அன்னைக்கு கிடைக்கும் போது தெரியல. ஆறு சகோதரர் சகோதரி ஆர் கோகிலாஷ் அவர்கள். இவருக்கு டான்ஸ்மேன் கா மிக் எங்க மாமான்னு கூப்பிடுறேன். மங்கையரே வாரம்மா, யாருன்னு பாரும் பாத்தியா? உண்மையாலுமே பொம்பளை பிள்ளை பேரு சொன்ன அப்பா சிம்மரன் என்ற கோயிலார். அப்பா சாமி. இன்னொரு பாட்டு தெரியுமா? நல்லா ஊருக்குள்ள உன்னையும் பத்தி என்னையும் பத்தி அட என்னமோ ரொம்ப சிறப்பு, அருமையான பொழுது. அருமையான சொல்றது சிம்மன் என்ற கோகிலா சேவர்கள். இவருக்கு டான்ஸ். ஆனா உண்மையான எல்லாத்தையும் சிறப்பா பார்க்க போயிடுச்சு. இப்ப என்ன முகம் வாடுதா? இன்ன வரை பல்லப்படி ஈடுச்சு. இப்ப மட்டும் முகம் ஆடுதா? கடைசி பேரு என் பேரு சொல்லு சொல்லுக்கணும். ஒரே கணச்சு மேல இருக்கணும். வார்த்தை பாட்டு பாடணும். சிறந்த முறையாக உங்கள் வீட்டுப்பள்ளி இவர்களே சிறந்த முறையில் இவர்களே TR ஆசை தம்பி அவர்கள் பப்பன்காமை விடிய விடிய லுக்கு சந்து வந்து சிற்பம் விடிய விடிச்சு போச்சுருப்பேன். நல்ல பாட்டை உயர்த்து வார்த்தை பாட்டு பாடியா? எல்லா வேலையும் பார்ப்பீங்களா? எல்லா வேலையும் பார்த்தேன். சொல்லிட்டேன். நல்லா சொல்லுங்க. முதல்ல என் பேரு ஆசை தம்பின்னு சொல்லிட்டேன். அந்த முதல்ல சொல்லுங்க. தம்பி மேல ஆசையாரு, பாசமாரு, அக்கறாரு, என்னமா உன் பேர் சொன்னேன். என் பேர் தான் ஆசை தம்பி. தப்பு முத்துறேன். உன் பேர் சொன்னேன். எனக்கு நேரம் என் பேர் தான் ஆசை தம்பி. உன் தம்பி மேல ஆசையாரு, பாசமாரு, அக்கறாரு, ஏதோ இருந்துக்கும். உன் பேர் சொன்னேன். வீட்டை முன்னப்படி கேட்பேன். அங்கே கூட அதனால மட்டும் புரிஞ்சுக்கங்கடா. என் பேர் தான் ஆசை தம்பி. போடா மண்டை வட்ட பேர் ஆப்பிரிக்க மண்ட மாதிரி. எனக்கு ஒரு பாட்டு படி எங்கிட்டயா பிடிச்சு கொண்டு வந்தேன். நீதான் பிடிச்சு கொண்டு நானா நான் உண்மையாலுமே என் ஜாதகத்துல ஒரு நல்ல ராசி ஒண்ணு இருக்குது. என்ன? நான் உண்மையாலுமே ஏகப்பட்ட வளர்த்து விடுறேன். உனக்காக ஒரு பாட்டு ஒருத்தன் பொட்டு வச்சேன். என் முன்னாடியே சேர்ந்து போட்டேன் பாருங்க. உனக்கு முன்னாடியே கிடக்க பிள்ளை பிள்ளை எப்ப எப்பன்னு இருக்கியா பிள்ளை? பாஞ்சுட்டாங்க. வந்து பாட்டு படியா? பொருத்தமான துணை இருந்தும் பொங்கி வரும் அலை இருந்தும்
சிங்காரங்கட்டு சிறைப்பட்ட பாவிக்கு சம்சாரம் சுகன்யா சம்சாரம் ஏதுக்கடி தங்கம் சம்சாரம் ஏதுக்கடி சொல்ல ஒருக்கவங்க தான் வீட்டை விட்டு பெரிய ஈஸியா இருக்கு நீ வந்து கொண்டதாகலா யூடியூப் சேனல் தயவு செய்து இதை மட்டும் கட் பண்ணு. சரி பல்லு கட் பண்ணி போட்டா பொண்ணு முடியும் ஜூம் பண்ணி போடுறேன் முடிய ஒட்டப்பு இருக்கு 4 எலும்பு இருக்காது உங்கவாரு மாமா என் ஜாதகம்னா உண்மையான என்ன தெரியுமா என்ன? என்னோட ராசி விருச்சக ராசி. சரி. ஆனா ஒரு வேளை நான் செத்தான் எப்ப தெரியுமா சாவேன்? எப்ப? இந்த என்ன கிழமை? சனிக்கிழமை. சனிக்கிழமை காலையில தான் சாவேன். சரி, அதுக்கு என்ன? எங்களுக்கு அப்பதான் சாயந்தரம் தூக்குவாங்க. சனி பணம் தொணை பணம் கொட்டி போக முடியும். சரி, 4 பேர் விட்டா போறேன். நாங்க பெரிய கொஞ்சம் வாக்கு வச்சிருக்கோமே. நீ எந்த கொஞ்சம் வச்சிருந்தாலும் சரி. சரி, நான் விட கண்ண விக்ரமாத்தங்கர மாதிரி உங்களை தொட்டே நீ அண்ணோட கெட்டி சரி அப்படியே பிடிச்சிட்டு போயிடுவேன். யார புட்டிட்டு போறேன் இல்லையோ சரி விட மாட்டேன். யாரு இவங்க 2 பேர்? இல்லைங்க புள்ளிய வெளியே விட்டு அதுக்கு மேலே வெளியே போட்டுக்குவா. சரி, வெளியிடுமா? ஆமா. ஒரு மணிக்கு அங்கே மழை கருப்பசாமி